வணக்கம் டியூ மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர், மதுரை கோட்ட மேலாளர் ரயில்வே பிஆர்ஓ அவங்களோட சேர்ந்து இன்னும் 2-3 அதிகாரிகள் வந்து இந்த பாம்பன் பாலத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக வர்றாங்க. இவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா சென்ட்ரல் பிச்சில் உள்ள வெர்டிக்கல் லிஃப்ட்டை வந்து அவங்க தூக்கி பார்த்தாலும் பார்ப்பாங்க. அதனால வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறோம். பாம்பன் பாலத்தினுடைய முதல் தொடக்கத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து அவங்க போவாங்க. அப்போ நம்ம போதையும் நம்ம முழுசாக வந்து காட்டி அந்த எப்படியா இருந்தாலும் அவங்க எப்படி ஆய்வு பண்ணுறாங்க, அந்த ட்ரெயின் அவங்க வர்றதுமே ஒரு ட்ரெயினில் தான் வர்றப்பலாம். அந்த ட்ரெயினில் அதையும் நான் காட்டுறேன். சொல்ல முடியாது, சென்ட்ரல் பிச்சை தூக்குனாலும் தூக்குவாங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஆமாம், இன்னைக்கு தேதியை பார்த்துக்கிறேங்க. ஃப்ரைடே 19 செப்டம்பர். இந்த வீடியோ உச்சி வெயில் சரியா மண்டையை பொழக்குது. மத்தியான வெயில், சரியான வேணாத வெயிலில் நின்று இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்டு உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காட்டும் வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்டியா அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அது பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். அதிகாரி வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நெஞ்ச குறை வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையை வந்து சரி பண்ணி வைப்பாங்க. இப்போ வந்து அதில் ஏதோ கொஞ்சம் குறை வேலை இருக்கோல, அதை வந்து இந்த சரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதிகாரியுடைய ட்ரெயின் இதில் வரப்போகுது. மக்களே இப்போ பாருங்க, தூரத்தில் அந்த ட்ரெயின் வருது. வர்ற காட்சியை லேசாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த வருது, இதுதான் தென்னக ரயில்வே தெற்கு மேலாளர் அவங்க. அப்புறம் அதோடு சேர்த்து இன்னும் 2 இன்ஜினியர் வந்து அதில் வர்றாங்க. ரயில் இப்போ கரெக்டாக பாம்பன் பாலத்துக்கு மேலே ஏறப்போகுது. அந்த ரயில் வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரயில் கரையே வந்து ஒரு பரவலாத ஸ்பீட்லேயே தான் வந்துக்கிட்டே இருக்கு. ரயிலில் உள்ளே இருக்கிறவங்க தெரியுறாங்களான்னு பாருங்கள். ரயில் எந்த இடத்துலையுமே நிற்காத அளவுக்கு அது வந்து ஸ்பீடாகவே வேகமாகவே போகுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ விரட்டிக்கிட்டு போய் நடுப்பாலத்துலேருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நம்ம மின்னல் வேகத்தில் ரயிலையே முந்தி நம்ம முன்பக்கத்தில் வந்து நிற்கிறேன். ரயில்வே பாலத்தில் சென்ட்ரல் பிரிட்ஜில் நிற்கிறான். இப்போ அந்த வண்டி வந்து நடுப்பாலத்துக்கு முன்னாடி வருது. அதாவது மண்டபம் பகுதியிலேருந்து பாலத்துக்கு முன்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பார்த்துக்கிறேங்க. நம்ம நிற்கிற இடம் கரெக்டாக சென்ட்ரல் பிரிட்ஜு. இப்போ அந்த வண்டி வந்து சென்ட்ரல் பிரிட்ஜில் அது அப்படியே நின்று ஆய்வு பண்ணுதா, இல்லை அப்படியே வந்து அவங்க கடந்து போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குறோம். பாம்பன் பாலத்தில் ஓடிய வெள்ளை ரயில், சரக்கு ரயில், ஒரு மஞ்சள் ரயில் ஓடிச்சு. இப்போ வந்து வெள்ளை கலரில் உள்ள
இது வந்து அதிகாரிகள் வரக்கூடிய அந்த ரயில். அந்த வண்டியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி சரி, அது அப்புறம் அங்கிட்டு போய் பார்த்துக்குறோம். இப்போ வந்து அது சென்ட்ரல் பிரிட்ஜை தாண்டி வரப்போகுது. நடுப்பாலத்தில் அது கடந்து போகுது. நடுப்பாலத்தில் 2 தண்டவாளம் இருக்குது. நல்லா பாருங்கள். ஸ்டால் இருந்தால் போட்டுருங்க. ஆப்பில் போடுங்க. வேணா போட்டுருங்க. அதிகாரிகள் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி மேலே போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளே போக போகிறாங்க போல. நீ உங்க மூஞ்சி காட்டுங்க. மேலே போகிற அப்படியே தெரியும். கண்ணாடி அடிக்க மாட்டேங்குது. என்னைக்கு மேலே விட்டுட்டு உங்களை மேலே விட்டுட்டு கிளம்பணும். மூஞ்சி மூஞ்சி தரும். வெயிட்டுக்கு
நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் லைட்டாக 2 ஃபோட்டோ அப்படியா? இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொல்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. செப்டம்பர் 2024 கரெக்டாக ஆய்வு பண்ணுறது. இன்னைக்கு மத்தியானம் எடுக்கும். அங்கே அதிகாரிகள் பூரா அங்கே நிற்கிறாங்க. அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நிற்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் கார். இந்த வண்டிக்கு பேரை பார்த்துக்கிறீங்க, அதில் எழுதியிருக்கு பாருங்க, இன்ஸ்பெக்ஷன் கார். இன்ஸ்பெக்ஷன் காரு அப்படின்னு சொன்னால் அப்போ இதில் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பின்னாடி வர்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த பாம்பன் பாலம் திறக்க இருக்கிறதுனால இந்த ஆய்வுப் பணிகளை வந்து மேற்கொள்றதுக்காக தென்னக ரயில்வே துறை மதுரை கோட்ட மேலாளர் இப்போ வந்து பாம்பன் பாலத்தை ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அவங்க ட்ரெயினுக்கு போய் ஏறுறதுக்காக இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாம்பன் பாலத்தை திறக்கிறதுக்காக நமது பாரத பிரதமர் மோடி ஐயா வர்றதாக தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இன்னும் ஆதாரபூர்வமான அறிவிப்பு இன்னும் வரலை. அது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் பதிவிடுவோம். இப்போ வந்து அந்த ரயில்வே பிஆர்ஓ அவங்க வந்து அதில் ஆய்வு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கிருக்காங்க பாருங்க. உள்ள நடுப்பாலை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து வெளிப்பகுதிக்கு வந்திருக்காங்க. வெளிப்பகுதி வந்து அந்த இடத்துல என்ன பார்த்துக்கிருக்காங்கன்னு தெரியலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள்.
மறைக்குது. இது அந்த பாலத்திலிருந்து புது பாலத்திலேருந்து பழைய பாலத்துக்கு நடந்து வர்றதுக்கு உண்டான பாதை தான் நான் நடந்து வர்றேன் பாருங்க. பாலம் போடும்போதே இதையுமே சேர்த்து போட்டாங்க, இங்கேருந்து அந்த பாலத்துக்கும் போகிற மாதிரியே. இப்போ ரயில்வே பிஆர்ஓ வந்து இப்போ பத்திரிக்கையாளர்களுக்கு தகவல் சொல்கிறாப்புல பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம். I've come here with my entire team of officers who are concerned with the operations. As you can see, this bridge is at a very advanced stage of completion, and we hope to complete it very soon and also commission it very soon. My purpose of visit is basically to take a look at the bridge and also to look at the preparation in Rameshwaram station. Once this bridge is commissioned, we'll start running trains up to Rameshwaram station. Because of that, a lot of you might already be aware that in Rameshwaram also there is redevelopment going on. So a lot of works we have to do to ensure that passengers are facilitated when they start coming in. And a lot of works are going on currently in Rameshwaram station that I'm going to also monitor, including things like waiting hall, things like platform surfacing, platform shelters, toilets, signages and so on. So the purpose of the visit is preliminary to assess what is on the ground and how can be expedited to start operations as soon as possible once the bridge is commissioned. Yes. Eventually we'll have to, because we'll try and relocate it. We have to assess it technically whether the relocation is possible. It is a rusted bridge, as you can see, so we have to handle it very carefully. Our effort would be to certainly relocate it to an alternate location where it can be preserved for posterity. Sir, new bridge commission date confirmed, sir? Date? Not yet. We have no confirmation. Sir, Prime Minister No, that is all in the media. We have no confirmation as yet. Thank you. பாம்பன் பாலத்தில் ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு அவங்க பிஆர்ஓ அதோடு சேர்ந்து உள்ள மற்றும் 3 அதிகாரிகள் வந்து அதோட ரிட்டர்ன் வந்து அவங்க ட்ரெயினுக்கு போகிறாங்க பாருங்க. இப்போ ரயில்வே பிஆர்ஓ வந்து அவங்களுடைய ஆய்வு பணியை முடிச்சுட்டு வந்து ரயிலில் ஏறி நேராக வந்து ராமேஸ்வரம் போகிறாங்க. நிறைய நண்பர்கள் வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளதை போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பான முறையில் அடுத்த வீடியோ கம்மிங் சூன், அதிவிரைவில் வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதோடையே போய் அதை எடுத்து நான் கண்டிப்பான முறையில் நம்ம போடுவோம். இப்போ இந்த ரயில்வே பிஆர்ஓ என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் சரி, இங்கிலீஷ் தெரியாதவங்க எத்தனையோ நண்பர்கள் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க, அவங்களுக்கும் அந்த பிஆர்ஓ சொன்ன விஷயத்தை நம்ம நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் கமெண்டில் அவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் கமெண்டில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ராயல் சல்யூட் வைக்கணும். ஏன்னா இவங்க தான் அந்த பாம்பன் பாலத்தை கட்டின எப்படி சொல்கிறது ஊழியர்கள், கீழ்மட்ட ஊழியர்கள் இருக்காங்க வருங்க. அவங்க தான் வந்து அவங்களுடைய நிலைமையை பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நம்மளோட வந்து ஒரு சல்யூட்.
வந்து ரயில்வே பிஆர்ஓ அவருடைய வாகனம் ரயில் கிளம்பிட்டு ரயில் சென்ட்ரல் பொசிஷன்லேருந்து இப்போ அவருடைய எங்கிட்ட வருதுன்னா இந்த பக்கம் வருது. இப்போ பாம்பனை நோக்கி வருது. இது அப்படியே ராமேஸ்வரம் வரைக்கும் ஆய்வு பண்ண போகுது. பார்ப்போம் அடுத்து இங்கே வந்து அவர் என்ன செய்ய போகிறாப்புல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போகுது. ரயில் அப்படியே பாம்பன் ஸ்டேஷன் நிற்குதா இல்லை அப்படியே ராமேஸ்வரம் நோக்கி போகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டேஷன் வந்து பாம்பன் ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. பாம்பன் ஸ்டேஷனை ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரம் போக போகிறாங்க போல். இப்போ பாம்பன் ஸ்டேஷனில் ஆய்வு பண்ணுறதுக்காக கீழே இறங்குறாங்க எல்லா அதிகாரிகளும். மக்களே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாம்பன் நடுப்பாலத்தை அவங்க தூக்கி பார்க்கல, அதிகாரி ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக அதிவிரைவில் வந்து இந்த பாம்பன் பாலத்தை தூக்கி பார்க்கறதுக்கு உண்டான வேலைகள் அது சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டியெல்லாம் நம்ம தூய்மையான சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். மற்றொரு இனிமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.